வந்து நாம் ஊட்டியில் இருக்க தண்டர் வேர்ல்டு தாங்க பார்க்க போகிறோம். இந்த தண்டர் வேர்ல்டில் வந்து நிறைய கேம்ஸ், நிறைய விஷயம் இருக்குதுங்க. இல்லை டிக்கெட் ப்ரைஸஸ், என்னென்ன கேமெல்லாம் இருக்குது, அந்த கேமெல்லாம் எப்படிலாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டிக்கெட் ப்ரைஸ் அடல்ட்க்கு வந்து 650 ருபீஸ்க்கு, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 550 ருபீஸ் ஆகுதுங்க. எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் குழந்தைங்க கூட்டிகிட்டு இருந்தீங்கன்னா ஜாலியாக வந்து இங்கே விளையாடலாங்க. இங்கே ஃபஸ்ட்டு 3 ரைடு இப்போ நம்ம பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து ட்ரிக்கி ஐங்க. ட்ரிக்கி ஐ வந்து அதில் வந்து 3D ஃபோட்டோஸு, பெயிண்டிங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி இந்த ஜிராஃப் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் விட்டு வெளியே வர மாதிரி இருக்குங்க. அடுத்தது தேர்ட் ஐ கேமரா மியூசியம். இதில் வந்து ரொம்ப வின்டேஜ் கேமரா கலெக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே வந்து வச்சுருப்பாங்க. இது வந்து இதை பற்றியும் வீடியோவில் பார்க்கலாம். இதில் வந்து எல்லா வின்டேஜ் கேமராஸ் வந்து ஃபஸ்ட்டு உருவாக்கின கேமராலேருந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிருக்க கேமரா வரைக்கும் இங்கே வச்சுருக்காங்க. நிறைய ஃபிலிம் கேமராலாம் இங்கே இருக்குங்க. அடுத்தது வந்து வோர்டெக்ஸ். இது வந்து ஒரு இல்யூஷன் ரூம் மாதிரி இருக்குங்க. வந்து சுற்றி உங்களுக்கு வந்து தலையே சுற்றுங்க. வந்து நீங்கள் கேமரா எடுத்துக்கலாம், கேமரா அந்த பிக்சல்ஸே கொஞ்சம் டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்குங்க. அடுத்தது வந்து வேக்ஸ் பிளானட்டுங்க. வேக்ஸ் பிளானட் வந்து நம்ம முக்கியமான ஆளுங்களோட ஆக்ஷன் ஃபிகர்ஸ்லாம் இங்கே வச்சுருப்பாங்கங்க. எல்லாம் வந்து இங்கெல்லாம் வேக்ஸ் பிளானட் ரொம்ப நல்லா இருக்குது. ரெயின் ஃபாரஸ்ட்டுங்க. அது வந்து உண்மையான ஒரு காடுக்குள்ளே போன மாதிரி இருக்குங்க. ஸ்னோவேல்டு வந்து அப்படியே நம்ம காஷ்மீர், அண்டார்டிகா போன மாதிரி அதில் எல்லாம் ரியல் ஸ்னோ வச்சுருப்பாங்கங்க. இதை பற்றி எல்லாமே வந்து வீடியோவில் இருக்குது, நம்ம அப்படியே பார்க்கலாங்க. அடுத்தது வந்து பிக் ஃபுட்டுங்க. பிக் ஃபுட் வந்து அப்படியே ஒரு ஜுராசிக் பார்க் மாதிரி இருக்குங்க. எல்லாமே வந்து நல்லா இருக்குங்க. அடுத்தது வந்து லிட்டில் இந்தியா. தான் இந்தியாவில் இருக்க முக்கியமான மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சின்ன பொம்மை மாதிரி இங்கே வச்சுருப்பாங்கங்க. தெர்மாக்கோலில் செஞ்சு வச்சுருப்பாங்க. அடுத்தது வந்து 5D தேட்டருங்க. 5D தேட்டர்லாம் வந்து அப்படியே வந்து ரியலாக இருக்குங்க. அப்படியே கண்ணு முன்னாடி இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து விஆர்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு தேட்டரில் வச்சு ஒரு 3D கிளாஸ் தாங்க கொடுப்பாங்க. அப்படியே வந்து ஆனால் 3D வந்து பயங்கரமாக இருக்குங்க. எஃபெக்ட்ஸு, இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸு எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். இதுவும் வந்து ஃபுட்டேஜஸில் இருக்குங்க, வீடியோவில் இருக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது தண்டர் வேர்ல்டில், ஊட்டியில் இருக்க தண்டர் வேர்ல்டில் இருக்க வேக்ஸ் மியூசியம். இங்கே வந்து நம்ம ஆக்டர்ஸோட ஸ்டாச்சு எல்லாமே இங்கே வந்து வச்சுருப்பாங்க. வாங்க, இதுக்குள்ளே வந்து நிறைய ஸ்டாச்சூஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இது வந்து பாகுபலி ஸ்டாச்சு. இது வந்து இங்கே உள்ள அலோடு இல்லை, நம்ம வேறு ஸ்டாச்சு பார்க்கலாம். இது வந்து அமெரிக்கன் பிரசிடெண்ட் ட்ரம்ப்போட ஸ்டாச்சு. இங்கே வந்து அதே மாதிரி வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. இந்த ஒயிட் ஹவுஸில் இருக்க மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்ஷன்ஸ் ஃபிகர்ஸ் எல்லாமே வந்து லப்பரில் இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ லப்பர்ஸில் இருக்குன்ட்டு. ஆனால் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அது வந்து ரொம்ப வந்து ஹார்டாக தான் இருந்துச்சு, ஒன்றும் பீற அளவுக்கு கிடையாது. இங்கே நீங்கள் ஜாலியாக விளையாடலாம். எல்லாரும் வந்து கண்டிப்பாக பைரட் ஆஃப் கரேபியன் படம் பார்த்துருப்பீங்க. அதில் வர ஹீரோ நம்ம ஜாக் ஸ்பேரோவோட ஆக்ஷன் ஃபிகர் இங்கே வச்சுருக்காங்க. எல்லாமே ரியலாக இருக்குங்க. இந்த ஸ்வாட் முதற்கொண்டு ரியலாக வச்சுருக்காங்க, அதாவது ஒரிஜினல் மெட்டலில் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் இங்கே ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வீடியோஸும் எடுத்துக்கலாம். அப்புறம் இங்கே இருக்க எல்லா அந்த லைட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் தான் எல்லாமே. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆக்டர் விஜயோட ஆக்ஷன் ஃபிகருங்க. பின்னாடி இந்த ஆஸ்கர் அவார்ட் வாங்குற மாதிரி ஆஸ்கர் ஸ்டாச்சூஸ் வச்சுருக்காங்க. இந்த எல்லா ஸ்டாச்சூஸும் லப்பரில் செஞ்சது தாங்க, ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்தது நம்ம மகாத்மா காந்தி வந்து அந்த காட்டன்ஸ் எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. அந்த காட்டன்ஸ் எடுக்கிற அந்த மிஷினும் வந்து ரொம்ப நல்லா தாங்க இருந்துச்சு. வந்து ரொம்ப அது அப்படியே ரியல் மிஷினுங்க. இங்கே வந்து இங்கேயே நாங்கள் இப்போ வந்து ஃபோட்டோ எடுத்தோம். கீழே அந்த செப்பல் கொண்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அடுத்தது வந்து நம்ம ஹாலிவுட் ஆக்டர் ராக்கோட ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. இது வந்து என்ன மூவின்னு எனக்கு சரியாக தெரியல. மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தது வந்து நம்ம ஃபுட்பால் பிளேயர் ரொனால்டோ அப்புறம் மெஸ்ஸியோட ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. அங்கே வந்து இந்த வேர்ல்டு கப் ஸ்டாச்சு மாதிரி வச்சுருந்தாங்க. அதை எடுக்கிற மாதிரி ஒரு வீடியோ பாருங்கள். அடுத்தது வந்து இவர் யாருன்னே எனக்கு தெரியல, ஆனால் வந்து இந்த ஆக்ஷன் ஃபிகரும் நல்லா தான் இருந்துச்சு. இந்த கன்று வந்து ரியலாக வெயிட்டாக இருந்துச்சுங்க. ஆனால் வந்து இதெல்லாம் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் சும்மா எடுத்து பார்த்தேன். இதே மாதிரி இங்கே நிறைய சச்சின் டெண்டுல்கர் ஸ்டாச்சு, ஆக்ஷன் ஃபிகர்லாம் நிறைய இருந்துச்சுங்க. இங்கே வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் நிறைய ஸ்டாச்சூஸ், ப்ரூஸ்லி ஸ்டாச்சு எல்லாமே இங்கே இருந்துச்சு. வாங்க அப்படியே பார்க்கலாம். இப்போ அந்த அயன்மேன் ஸ்டாச்சு இது. அடுத்தது வந்து நம்ம ரஜினிகாந்த். பின்னாடி அந்த ஜீப்பில் வந்து ஸ்டியரிங் எல்லாம் ரியலாக இருந்துச்சுங்க.
அப்புறம் இது யாருன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அமிதாப் பச்சன் இந்த கான்ஃபரன்ஸ் ஹாலில் இருக்க மாதிரி இருக்குது. அங்கே நாங்கள் பேசிகிட்டு இருக்கோங்க. இதெல்லாம் பாருங்கள், இந்த போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. இந்த கன்னெல்லாம் வந்து வெயிட்டாக இருந்துச்சுங்க. ரியல் மாதிரியே இருந்துச்சு, ஆனால் வெயிட்டாக இருக்குது. மிஸ்டர் பீனு. ஆனால் வந்து இதோட கோட் வந்து அப்படி இல்யூஷன் கோட் மாதிரி இருந்துச்சு. நீங்கள் கேமராவில் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், ஒரு சைடு ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா இருந்துச்சுங்க. கண்ணில் பார்க்குறக்கே அது இல்யூஷன் கோட் மாதிரி தான் தெரிஞ்சுது. இது வந்து நம்ம ஐபோட் படத்தில் வர ரோபோட் ஹீரோங்க. இது நம்ம மதர் தெரேசா. இங்கே போயிட்டு நம்ம ப்ரே பண்ணுற மாதிரி நாங்கள் ஃபோட்டோ, நம்ம ஃபஸ்ட்டு காமிச்ச பாகுபலி அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டு நாங்கள் போய் ஃபோட்டோ எடுத்தோம். அடுத்தது வந்து இது அதே சச்சின் தெண்டுல்கர். நான் அந்த பேட்டு நான் கிரிக்கெட் விளையாடுற மாதிரி எடுத்திருக்கேன். இது நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தும் போது ஆக்டர் விஜய் தான். ப்ரூஸ்லி. நம்ம இந்தியன் பிரசிடென்ட் அப்துல் கலாம். இதே மாதிரி எல்லா பிக்சர்ஸும் இப்படி நிறைய பிக்சர்ஸ் நாங்கள் வச்சுருக்கோங்க. அப்படியே பாருங்க. இது பியானோ மாதிரி இருந்துச்சு. ஆனால் பியானோ அது ரியல் பியானோங்க. நான் சும்மா வாசிச்சு பார்த்தோமோ உண்மையான சவுண்டு வந்துச்சு. அடுத்து நாம் பார்க்க ஓல்டு விண்டேஜ் கேமரா கலெக்ஷன்ஸுங்க. இந்த கேமராலாம் வந்து ரொம்ப பழைய கேமராங்க. அப்போ ஆரம்பித்த கேமரா வந்து இப்போ வர மிரர்லெஸ் கேமரா வரைக்கும் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து பழைய கேமராங்க. 35mm சைஸு. இயர் வந்து 1937 போட்டிருக்காங்க. இது வந்து 1958 இருக்குதுங்க. அந்த பாக்ஸ்மாக இருக்குது கேமரா. அதாவது இயரோடு போட்டிருக்குங்க. குட்டி கேமரா பாருங்கள். இங்கே நிறைய கேமரா இருக்குங்க. இந்த கேமரா வந்து ரொம்ப பழைய கேமராங்க. 90s கேமராங்க இந்த கேமராலாம். ஃப்ளாஷெல்லாம் பாருங்கள், ஃப்ளாஷ் வச்சுருக்காங்க. நாங்கள் அந்த பழைய டிக்கெட் கவுண்டர் மாதிரி இருக்குது. இந்த கேமரா பாருங்க, அப்படியே பெட்டர்மஸ் லைட் மாதிரி இருக்குது. கன்னு மாதிரிலாம் கேமரா இருக்குது பாருங்கள். இந்த கேமரா லென்ஸ் பாருங்கள், எவ்வளோ பெரிய லென்ஸ் மாதிரி இருக்குது. கேமராலாம் வந்து ரொம்ப பழைய கேமராங்க. இந்த கேமரா தாங்க ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச கேமரா. இந்த வேர்ல்டு இதுதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச கேமராங்க. இங்கே பாருங்கள், இந்த கேமரா வந்து ரொம்ப 1900 கண்டுபிடிச்ச கேமராங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இங்கே இந்த ஒரிஜினல் கேமரா இங்கே வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் வந்து பழைய வீடியோ ரெக்கார்டிங் கேமராங்க. இந்த கேமராலாம் வந்து பழைய காலத்து பழைய காலத்து வீடியோ சினிமா எடுக்கிற கேமராங்க. இந்த கேமராலாம் வீடியோ கேமராங்க. இதெல்லாம் இதை பாருங்க, எல்லாம் சினிமா வீடியோ எடுக்கிற கேமராங்க. சினிமா எடுக்கிற பழைய காலத்து வீடியோ கேமராங்க. அந்த டேப் ரிகார்ட் போடுற மாதிரி வீடியோ கேமரா இதை இருக்குது பாருங்கள். எல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. இதெல்லாம் வந்து நீங்களும் வந்து ஊட்டி தண்டர் வேர்ல்டு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கேமரா மிஷின் பார்த்துருங்க. வேறு எது பார்க்கலன்னா இது கண்டிப்பாக பாருங்கள், இது நல்லா இருக்குங்க. இப்படி பழைய கேமராஸ் எல்லாம் இங்கே பாருங்கள். இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய கேமராங்க. சின்னதாக இருக்கிற கேமராங்க, காம்பேக்ட் கேமரா. நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த சைடில் வந்து இப்போ நம்ம கொஞ்ச நாளாக வந்து இப்போது 90s யூஸ் பண்ண கேமராங்க. இதெல்லாம் வந்து இப்படி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த ரொம்ப அந்த பழைய டேப் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி கேமராலாம் இருக்குங்க. இங்கே இதை பாருங்க, இந்த கேமரா வந்து குட்டியூண்டு இருக்குது, கீச்செயின் மாதிரி இருக்குங்க. ஆனால் இதெல்லாம் வந்து உண்மையாலுமே இந்த கேமராங்க. இதெல்லாம் இதாங்க பழைய கேமராங்க. ஃபோட்டோ எடுக்கிற பழைய கேமரா, ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கிறது.
அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த கேமராலாம் நீங்கள் ஊட்டிக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் தண்டர் வேர்ல்டு வாங்க. தண்டர் வேர்ல்டு வந்து நிறைய கேம்ஸ் அந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த வேக்ஸ் மியூசியம் அதுவும் நல்லா இருந்துச்சு. நீங்கள் எது பார்க்கலனா பரவாயில்ல, இந்த வேக்ஸ் மியூசியம் தண்டர் வேர்ல்டு பார்த்துருங்க. அடுத்ததாக இன்னொன்று இருக்குது, அது நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் ஐ, அதாவது வந்து இல்யூஷன் மியூசியம்ங்க. இல்யூஷன் மாதிரி இங்கே பாருங்கள், இப்படி பாட்டிலுக்குள்ளே இருக்குமா, ஆனால் இது எல்லாமே இல்யூஷன் மாதிரி பெயிண்டிங் தாங்க. இதெல்லாம் வந்து நல்லா இருக்குங்க. அப்படியே பாட்டிலுக்குள்ளே தண்ணி இதாகிற மாதிரி இருக்குங்க. இமேஜஸ் எல்லாம் இங்கே பாருங்கள், அப்படியே இந்த ஸ்னோ வேர்ல்டுக்குள்ளே போன மாதிரியே இருக்குது பாருங்கள். அப்படியே நம்ம கீழே உட்காந்துருக்கோமா, யாரும் நம்ம மேலே பபிள்ஸ் ஊற்றுற மாதிரி இருக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து அப்படியே டைனாசர் வாய்க்குள்ளே நம்ம கை விடுற மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த ஷேடோ மட்டும் லேஸ்டிக்காக இருக்குங்க பாருங்கள். நம்ம தான் வந்து அந்த எலிங்க, அந்த பூனை தான் வந்து நம்ம பிடிக்க போகுது பாருங்கள். அப்படியே நம்ம ஷூக்கு நம்ம நசுக்கிற மாதிரி வருதுங்க. நல்லா இருக்குங்க. இந்த மியூசியம் வந்து கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பரான மியூசியம் இது. நீங்கள் எல்லாத்த விட நீங்கள் சின்ன குழந்தைங்க கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இந்த மியூசியம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருங்க. ஏன்னா வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க. இது அப்படியே புத்தருக்கு வந்து தியானம் பண்ணுற மாதிரிலாம் இருக்கு பாருங்க, நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய இமேஜஸ்க்கு இருக்குது, அதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் பாருங்கள். அடுத்து இது வந்து ஒரு மிரர் வேர்ல்டு மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து அப்படியே வந்து தலையெல்லாம் சுற்றுற மாதிரி இருந்துச்சுங்க. இதுக்கு இந்த மிரர் வேர்ல்டு நாங்கள் கடைசியில் தான் எடுத்தோம், ஆனால் நாங்கள் சரியாக எடுக்க முடியல. இங்கே பாருங்கள், அது அப்படியே அந்த கேமரா அந்த லைட் கூட சரியாக ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது பாருங்கள், எவ்வளோ அப்படி இல்யூஷனாக இருக்குது. இதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சுங்க. மிரர் வேர்ல்டு வந்து என்னால் எடுக்க முடியல, ஏன்னா அந்த லாஸ்ட்டில் தான் நாங்கள் பார்த்தோம். கேமரா சார்ஜ் தீர்ந்துருச்சு, இது மட்டும் நாங்கள் எடுத்தோம். மிரர் வேர்ல்டு அதுவும் நல்லா இருந்துச்சுங்க. அடுத்தது வந்து நம்ம பார்க்க ஸ்னோ வேர்ல்டு. இருக்கிறதுல இதுதாங்க வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இந்த ஸ்னோ வேர்ல்டு அப்படியே வந்து காஷ்மீர் போன மாதிரி இருந்துச்சுங்க. அப்படியே சூப்பராக. இது இருக்கிறதுல வந்து ஒரிஜினல் ஸ்னோங்க, அதாவது ஒரிஜினல் ஐஸ் கட்டி. இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எல்லாம் வந்து ஸ்டெப்ஸே பிடிச்சி உங்களே இந்த சூட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க, க்ளவுஸ், இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இந்த ஸ்னோ வந்து அப்படியே ரியல் ஸ்னோங்க. இங்கே வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாத்த விட நீங்கள் எது பார்க்கலனாலும் பரவாயில்ல, இது மட்டும் நீங்கள் பார்த்துருங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ஸ்னோ வேர்ல்டு. இங்கே வந்து நிறைய கேம்ஸ், இது உள்ளக்குள்ளேயே ஒரு சில கேம்ஸ் எல்லாம் இருக்குங்க. எல்லாம் இருங்க உங்களுக்கு. இங்கே பாருங்க, இப்போ இதாங்க இங்கே இருக்கிறதுல இது ரொம்ப நல்லா இருந்த ரைடு இது ஒன்றுங்க. இது வந்து அப்படியே மேலே அந்த ரிங்கு வச்சு இங்கே சறுக்கிட்டு இப்போ பாருங்க.
அந்த ஸ்னோ வேர்ல்டுக்குள்ளே ஒரு ஸ்லைடு மாதிரி இருந்துச்சுங்க. அதான் மேலேருந்து அந்த ரிங் பால் எப்படி சறுக்கிட்டு வர மாதிரி அங்கே அந்த ஸ்லைடு பயங்கரமாக வந்து வளர்க்குச்சுங்க. அந்த வழுக்கு அந்த ஒரு கயிறு இப்போ சப்போர்ட்டுக்கு பாங்க பிடிச்சிட்டு அது ஏறுறக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. அதில் வரது வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சுங்க அதில் வரது. அடுத்தது வந்து இது டைனாசர் மியூசியம்ங்க. அதாவது டைனாசரோட பழைய போன்ஸ் எல்லாம் வந்து இங்கே வச்சுருக்காங்க. எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. டைனாசர் ஃபுட் பிரிண்ட்டு, அப்புறம் மேலெல்லாம் பாருங்கள், அதெல்லாம் டைனாசர் தலையெல்லாம் வச்சுருக்காங்கங்க. இதெல்லாம் தொடக்கூடாது, ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இந்த போன்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ரியல் போன்ஸுங்க, அப்படியே இந்த உண்மையான ஜுராசிக் பார்க் போன மாதிரியே இருக்குங்க. பாருங்க, ஒரு பெரிய டைனாசரோட கால் மட்டும் வச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் டைனாசர் 3D மாடல். இந்த இடத்துல இப்போ நைட் நாங்கள் போனோம்னா அலோவ் பண்ணலன்ட்டாங்க. காலையில் போயிருந்தா இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாங்க பக்கத்தில் போய். நீங்கள் போனால் காலையில் போங்க, எங்களமா நைட்டு வந்துடாதீங்க. அடுத்தது வந்து நம்ம இந்தியாவில் இருக்க எல்லா வந்து முக்கியமான பிளேசஸோட 3D மாடல்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. எல்லாம் தெர்மாக்கோலுங்க எல்லாமே வந்து. இது வந்து அங்கே சென்னையில் இருக்கிறது தான், சென்னையில் இருக்கிறதுங்க. இப்போ தஞ்சாவூர் பெரிய கோயில் வச்சுருக்காங்க பாருங்க. இதை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் வந்து அங்கே ஒன்றுமே போடலைங்க. இதை பற்றி இன்ஃபர்மேஷனு பேர் எதுவுமே போடலை. இது வந்து இது ஒன்றுக்கு மட்டும்தான் பேர் போட்டிருக்காங்க, அந்த பேர் கிளியராக இல்லைங்க. இது ரெட் மார்க்கில் எழுதுறன்ட்டு என்னமோ கிறுக்கி வச்சுருக்காங்க. பாருங்க, இது வந்து டெல்லியில் ஏதோ இருக்குங்க இந்த இடம். இந்த இடமெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த இடத்த நீங்கள் கண்டிப்பாக வாங்க, வந்து இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் போக முடியாதுன்னு நினைக்கிற இடத்துக்கெல்லாம் வந்து நீங்கள் அப்படி போன மாதிரி உங்களுக்கு இருக்குங்க. பாருங்கள், இதுதான் வந்து ராக் டெம்பிளுங்க. மலையை குடஞ்சி உருவாக்குவாங்க. இது மலையெல்லாம் குடஞ்சி உருவாக்குவாங்க இந்த டெம்பிள்ஸ் எல்லாம். அடுத்தது வந்து இங்கே வந்து ஒரு 3D ஷோ ஒன்று போட்டாங்க. இது வந்து ஸ்னோ வேர்ல்டுக்கு அந்த சைட் இருக்குங்க. இந்த வந்து 3D ஷோ வந்து போட்டாங்க, அப்படியே ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரி எல்லாம் வந்து. இப்போ கொஞ்சம் 3D கிளாஸ் இங்கே கொடுத்துட்டாங்க. அப்புறம் இந்த சீட் வந்து பயங்கரமாக ஷேக் ஆச்சுங்க, அப்படியே இந்த மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஷேக் ஆச்சு. அதுக்கு வந்து சீட் பெல்ட்டும் கொடுத்து அவங்களே போடுற மாதிரி கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், சீட்டில் ஷேக் ஆகிற மாதிரி தான் பாருங்கள் 3D கிளாஸு. இங்கே பாங்க, இந்த இது ஆரம்பிக்க போகிறாங்க. இங்கே ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனால் ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து இங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா எடுக்க முடியல. ஆனால் என்ட்ரன்ஸ் பற்றி இப்போ நாங்கள் எடுத்துட்டோம் பாருங்கள். வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. 3D கிளாஸ் பார்க்கணும், அப்படியே ரியலாக கண்ணு முன்னாடி வர மாதிரி இருந்துச்சுங்க. ஊட்டியில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான பிளேசஸில் இந்த தண்டர் வேர்ல்டு ஒன்றுங்க. இந்த தண்டர் வேர்ல்டு வந்து உண்மையாலுமே கொடுத்த காசுக்கே இது பயங்கரமாக ஒர்த்துங்க. இதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது, அது எல்லாமே வந்து நீங்கள் பாருங்கள், எல்லாமே ஒர்த்துங்க. முக்கியமாக வந்து விண்டேஜ் கேமரா கலெக்ஷன்ஸும், அப்புறம் வந்து ஸ்னோ வேர்ல்டுங்க. விண்டேஜ் கேமரா கலெக்ஷன் பெரியவங்களுக்கு வந்து அங்கே போனவங்க நல்லா பிடிக்குங்க. அதே மாதிரி ஸ்னோ வேர்ல்டு வந்து நீங்கள் சின்ன பசங்க யாராச்சும் கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து அவங்களுக்கு பிடிக்குங்க ஸ்னோ வேர்ல்டு. அதான் வந்து ரெண்டுமே வந்து மெயின் நல்லா இருக்கிற விஷயம் இது ரெண்டுமே தாங்க. இது ரெண்டுமே நல்லா இருக்குன்னு கிடையாது, எல்லாமே நல்லா தான் இருக்குது. அது எல்லாத்த விட இந்த விண்டேஜ் கேமரா கலெக்ஷன்ஸு ஸ்னோ வேர்ல்டு நல்லா இருக்குங்க. ரெயின் ஃபாரஸ்ட்டு ஹாண்டட் ஹவுஸ் இருக்குது, அது வீடியோ காட்டல, ஏன்னா ரொம்ப இருட்டாக இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியல உள்ளக்குள்ளே. ஆனால் நீங்கள் போகும்போது இந்த ரெயின் ஃபாரஸ்ட் ஹாண்டட் ஹவுஸ் பார்த்துட்டு வாங்க. நீங்கள் ஊட்டியில் போய் எல்லா இடமும் சுற்றி பார்த்தாச்சு, இனி சுற்றி பார்க்குறதுக்கு என்ன இருக்குன்ட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் இந்த தண்டர் வேர்ல்டு போங்க. தண்டர் வேர்ல்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இன்னொரு சேனல் புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், அந்த சேனலுக்கு இதே மாதிரி போய் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் பேர் வந்து கோயம்புத்தூர் கோலம். நீங்கள் போய் உங்கள் ஃபோன் எடுத்து யூடியூப்பில் போய் கோயம்புத்தூர் கோலம்னு டைப் பண்ணி அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.